வணக்கம். இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் இல்லை அதானில பாதிக்கப்படுது. உழைச்சின் தாரையில் வேலைக்கு போகணுன்னு சொன்னால் அடிக்க வரேன். என்ன தானே சொல்கிறார்? நெருப்பார் அதில் அவர் சுடும்போது நீங்கள் ஓடுற இல்லையோ? எல்லாம் தூக்கி எறிஞ்சாவே அந்த வீடியோ மேலே டச் பண்ணுங்கள். நீங்கள் முதல் தடவையாக பார்க்குறதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக். அந்த எங்களை சப்பாத்து இல்லை பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் இலங்கையில் உள்ள யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள யாழ் நகர பகுதியில் உள்ள அரியாலி என்கின்ற கிராமத்தில் நிற்கிறோம். ஏன் நாங்கள் ஏறக்குறைய ஒரு மாதத்துக்கு மேலே வருமே உங்களை வந்து ஒரு மாதத்துக்கு மேலே நாங்கள் ஒரு காணொலி எடுத்து வெளியில் விட்டு நாங்கள் இவங்களுக்கு இந்த வீடே இல்லைன்னு சொன்னவங்க, போக்குவரத்துக்கு சரியான கஷ்டம்னு சொன்னவங்க, வீடு இல்லை, காணி இல்லை, 5 பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா தெரியும், 5 குழந்தை பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள். அப்போ இவங்களுக்கும் அந்த படிக்கிறதுக்கான வசதிகள் எதுவுமே இல்லைன்னு சொன்னாங்க. தகப்பன் அப்பா என்ன மாதிரி கூட அப்பா சரியே கதை உண்மையாக தான் விட்டுட்டீங்களோ? அப்போ இப்போ உங்களுக்கு நான் எடுக்க ஃபோன் நம்பர் எடுத்து வர அந்த இந்த வீட்டாண்ணா. சரி 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 சரி. உண்மையாக உங்களோட கணவர் இல்லையா? என்ன முதல் காணொலியே அப்படியா சொன்னீங்க? ஓ அடிச்சு துன்பப்படுத்த அதுகள்கிட்ட மேலநிலை பாதிக்கப்படுது. உழைச்சின் தாரையில் வேலைக்கு போகணுன்னு சொன்னால் அடிக்க வரேன். அப்போ இவரை வச்சிருந்த என்ன பிரயோசனம்? பிள்ளையில பள்ளிக்கூடம் விடுவேன், வாகன சறுக்கி விடுவேன், நான் பள்ளிக்கூடத்து சமைக்க போகிறேன். அப்படி 100 ரூபா சம்பளம் ஒரு நாளைக்கு கிழமையில தெரிவினேன். அதை நான் அரிசி பருப்பு சீனின்னு வாங்கி வச்சுட்டு பின்னேரத்துலேயும் வீடு அங்கேயும் வீடு வளவேதம் கூட்ட போவேன். அதுகளுக்கும் அந்த மாவுக்கு வாங்கி சமைச்சு பிள்ளைகளை சாப்பாடை கொடுத்து வளர்த்து விடுவேன். அதுகள் தங்களை இதை பார்க்கட்டும் தெரியல. என் இவரோட இருந்தால் பிள்ளையோட மன உளைச்சல் மூத்தவர் சரியாக பாதிக்கப்பட்டது. உங்களுக்கு அந்த அடிக்கிறதா இல்லையோ? அடிக்கிறாரு.
நிறைய காயம் காட்டினேன். ஆ ஓ எல்லாம் துடையில காட்டுங்க இருக்கா பாப்போம். துடையில எல்லாம் கிடக்குது. வெட்டுரு என்ன சூடு சூடு என்ன தர சொல்றாரு? நெருப்பால் அல்ல அவர் சுடும்போது நீங்கள் ஓடுற இல்லையோ? அவரை பிடிக்கவே இல்லை, அடிட்டும் போனா. ஆ அப்போ பிள்ளைகள் ஒன்றும் கத்துற இல்லையா பிள்ளைகள்? அதான் சொன்னேன், பிள்ளைகிட்ட மனநிலை பாதிக்கப்படும், வேலை மூளை கதை இருப்பான். குழந்தை இந்த குழந்தை என்ன குட்டியம்மா இந்த தம்பி நீங்கள் அம்மா கடிக்க நீங்கள் என்ன செய்யற நீங்க? பிடிக்கிறேன். போய் அப்பா பிடிக்கிற நீங்கள் என்ன செய்யறவர்? உங்களுக்கு அடிக்கிறவரு பாருங்க இந்த குழந்தைகளை இறக்கப்படுற இது தன்மை இல்லை. இந்த வீடும் ஒரு அக்கா கல்யாணம் வீட்டுக்கு அவங்க போய் வச்சிருக்கிறேன், அந்த வீட்டு அளவுடன் போய் சொல்லி சாமான நன்றி சேர்ந்து உடனே இவாக்கு ஒரு மகள் ஒரு ஆள், அவ வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு கொழும்புல வெளிக்கிறா. அவ சொன்னா நான் அந்த 6 மாசம் செல்லும், நீ இந்த பிள்ளைகளை கொண்டு அங்க நின்னால் தண்ணி வசதி டொய்லெட் இல்லாமல் இருக்கு, நீ ஒரு 6 மாசத்துக்கு இரு, பேருந்து உனக்கு எங்கேயும் ஒரு காணிக்க கொட்டில் போடி இருக்கக்கூடிய வசதி இருந்தா நீ அதை செய்து போ. இப்போதைக்கு முதல் இந்த பிள்ளைகளை கொண்டு எங்க இருந்தாலும் வச்சிருக்கோம் சொல்லி அவ நல்ல அம்மா உண்மையான அவ பிள்ளைய வெளிநாடு அனுப்புறதுக்கு இப்போ திடீரெண்டு கலைக்க நீங்கள் எங்க போவீங்க? ஒரு கதை வந்து பார்த்துட்டு தானே அவ சொன்னவா நீ வந்து. உங்களுக்கு அம்மா அப்பா இல்லையோ? எனக்கு அம்மா அப்பா ஒருத்தர் அம்மா அப்பா இல்ல, ஒருவருமே இல்ல, அம்மா செத்துட்டா. சௌரங்களும் இல்ல, சகோதரம் இருக்குது, இஞ்ச இல்லையோ? எல்லாருமே வசதியா இருக்கலாம், இஞ்ச இல்லையோ? கருத்துறையில அக்கா ஒரு ஆள் பக்கத்துல இருக்கிறா, கதைக்கிறேன் தாங்கள்லாம் வாழணும், தங்கட பிள்ளை எல்லாம் கஷ்டம் தானே. ஆனா நான் போறேன் இல்ல, நான் வேலையை போய் சாப்பாடு சில நேரம் காலமே இல்லாட்டியும் பள்ளிக்கூடம் போவாங்க. பள்ளிக்கூடத்துல சாப்பாடு தாரது ஐயா? பள்ளிக்கூடத்துல சாப்பாடு பள்ளிக்கூடத்துல தெரியுமே ஏதோ அங்க தாரபடியாலும் அந்த கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு இது உதவி. அப்ப அதனால சாப்பாடும் தந்து விடுங்க, அதனால கொஞ்சம் சாப்பாட்டோட போகுது பிள்ளைகளுக்கு. பிள்ளைகளுக்கு கொஞ்சம் சாப்பாடு பிரச்சனை சப்பாத்துல எல்லாம் பிஞ்ச சப்பாத்து தான் போட்டு சப்பாத்தெல்லாம் பிரிஞ்சிடாது பாருங்க, சப்பாத்தெல்லாம் பிரிஞ்சிடாது. ஏன்னா இங்கே பாருங்க சப்பாத்து சொக்ஸ் வழியில தெரியுது, அங்க அவட்ட சப்பாத்தை பாருங்க பிரிஞ்சு வைக்கிறாங்க எல்லாம் சப்பாத்து. சரி பாப்பேன் நாங்கள் இந்த காணொலியை நாங்கள் வெளியிடந்தானே மேலே இங்கே பாருங்க, அந்த கணவர் இந்த அம்மா போட்டு சித்திரவதை செய்கிறதாம், இவர் அந்த கஞ்சாதுகள் பாவிச்சு போட்டு வந்து சித்திரவதை செய்கிறதாம் இந்த பிள்ளைகளுக்கு முன்னால். இந்த குட்டி போய் மூலையை ஒழிச்சிருக்கிறதாம், அவை போயெல்லாம் தடுக்கிறதாம். இந்த அம்மா தன்னுடைய அந்த நெருப்புகளால் சுடுற காயங்கள் எல்லாத்தையும் காட்டியிருக்கிறார், மிக மோசமான துன்பத்தை அனுபவிச்சு கொண்டிருக்கிறார். மேலே நாங்கள் முதல் வந்த ஒரு காணொலி எடுத்து உங்களுக்கு என்ன உதவி செய்கிறாங்க? அரிசி பேக் வேறு என்ன தந்துறான்? 5000 ரூபாய் காசும் தந்துறான். சரிம்மா, இப்போ நாங்கள் இப்போ இந்த உதவியம்மா கனடா நாட்டை சேர்ந்த மிகவும் ஒரு மோசமான நிலையில் சித்திரவதை அனுபவிச்சு கொண்டிருக்கிற சகோதரி இந்த வீடியோ தான் எடுத்து கொண்டிருந்தாங்க. உங்களோட குடும்ப பேர் இருக்கா சொல்லுங்க? ரவிக்குமார் அனுதான தங்கச்சியை தான் சந்திச்சு கொண்டிருக்கிறோம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிக்குமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், உங்களுடைய பிள்ளைகள் அனைவரையும் கொண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் முதல் தடவையாக பார்க்குறதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதை தான் செய்யணும் என்றால் காணொலியை நீங்கள் பலருக்கு ஷேர் பண்ணாலே அந்த ஷேர் பண்ணுறதனூடாகவே இந்த இப்படியான ஏழைகளுக்கு உதவிகள் வந்து சேரும். அந்த அடிப்படையில் நாங்கள் காணொலிகளை தொடர்ந்து கதைக்க போகிறோம் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் நாங்கள் மிகவும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இவங்க மிகவும் கஷ்டப்பட்டவங்க, இவங்களுக்கு இந்த பிராண்ட் உதவிகள் வழங்குறதால நாங்கள் உண்மையில சந்தோஷப்படுறோம். வேறு உங்களுக்கு இந்த சைக்கிள் தாரதாலும் இப்படி என்ன மாதிரி உங்களோட மேனேஜர் கஷ்டம் கதைப்பீங்களா? இந்த பரானா இந்த சைக்கிளை நாங்கள் பேருக்கு முறைப்படி வழங்கியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இப்போ இந்த பரானா இந்த சைக்கிளை வழங்கினதுக்கு பரானாக்கு நன்றி ஏற்றிருக்கிறோம். மிகுந்த
நோய் காரணமாக நாங்கள் இருந்து இன்றைக்கு வந்து கொடுக்குறோம். ஆகவே இந்த சைக்கிளை வழங்கினதுக்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? எங்களுக்கு உண்மையாக பெரிய ஒரு உதவி, அவருக்கு உண்மையாக 100 காலம் வாழணும். என்னோட இந்த வெயிலுக்கு நாங்கள் நடந்து இந்த பிள்ளைகளோட திரியிற நான் அவர் உண்மையாக நேரம் நின்றால் அவர்கிட்ட காலில் விழுந்து தான் கும்பிடுவேன். ஓகே, இருங்கோ. அந்த அடிப்படையில் இந்த சைக்கிள் வழங்கின பெறான்னா அவருடைய குடும்பம், அவருடைய பிள்ளைகள் சகல சௌபாக்கியங்களை பெற்று நீண்ட ஆயுளோட வாழணும் என்று இல்லாமல் ஆண்டவரை. தம்பி சொல்லுங்க, எப்படி உங்களுக்கு சைக்கிள் தந்தது எப்படி சந்தோஷமே? ஆ எப்படி இருக்குது உங்களுக்கு? நீ என்ன ஸ்கூலுக்கு சைக்கிளில் போவானே என்ன? ஆ சரி, ஓகே ஓகே ஓகே. எங்களை சப்பாத்து இல்லை இஞ்சி பாருங்க, சப்பாத்து காலெல்லாம் எல்லாம் படியில் வருதுன்னு. ஓ சப்பாத்து எல்லாம் இஞ்சி பாருங்க வெடிச்சிருக்குது புள்ளியிலேருந்து சப்பாத்து பாருங்க. இங்கே அதே மாதிரி தான் மற்ற வேலை சப்பாத்து சப்பாத்து இவர்கிட்ட சப்பாத்தும் படிக்கிறாங்க. வேறு வேறு என்ன பிரச்சனை உங்களுக்கு? சாப்பாடு பிரச்சனை என்ன? காலம் என்ன சாப்பிட்டு போகிறீங்க படுக்கணும் பையக்கு? அவல் சாப்பிட்றது நடு அவல் தருவாவா இல்லை சில நேரம் சாப்பிடாம போடுறீங்களா? சில நேரம் சாப்பிட அம்மா தான் வேலையை போகிறேன், பள்ளிக்கூடத்துக்கு சமைக்க போகிறவாவே. டியூஷனுக்கு போகிறோம் நீங்களே? இல்லை போகிறலையே, கஷ்டத்தால் போகிற இல்லையோ? 6 இப்போ 5ஆம் ஆண்டு கோலசிப்பு தம்பியே. ஆ ஆ இந்த மாதிரி 11 புள்ளிகளுக்கு 5ஆம் என்னோட வசதி இல்லை. இப்போ டியூஷன் காசே 3000 1500 அப்புறம் நான் வேலையை போய் சாப்பாடு கொடுக்குறதே பெரிய விஷயம். இவர் சரியா அழுதாரு, அம்மா டியூஷனுக்கு விடுவாங்க. இவருக்கு டியூஷனுக்கு விடவே நான் வேணா. இங்கே பாருங்க, அந்த புள்ள நல்ல கெட்டிக்கார புள்ளையா தான் பெருமை. நல்ல டியூஷனுக்கு போறாண்டால் நிலவுற இந்த இதான் 3 55 64 50 65 70 40 39 60 89 75 60 65 54. உண்மையில் அந்த வறுமை ஒரு காரணம். அந்த இங்கே கொஞ்சம் தான் கூட இன்னொரு பிள்ளை எடுத்துக்கிறா கூட பிள்ளை. இந்த பிள்ளை ஒரு டியூஷன் ஒன்றுக்குமே போகாமல் தனியாக வீட்டை இருந்தால் இந்த மார்க்ஸ் எடுத்துருக்கிறான். அதே மாதிரி இங்கே 2ஆம் தவணை 1ஆம் தவணை எல்லாம் எடுத்துருக்கிறான். 50 70 எல்லாம் நல்ல ஒரு கட்டிக்காரன். வறுமை தான் எனக்கு அந்த காரணம். மாணவர் 11 மாணவர்களுக்கு 5ஆம் பிள்ளை சொல்லுவோம். ஏன்னா டியூஷனுக்கு போக விருப்பம், அம்மாட்ட காசு இல்லை. இப்போ பிள்ளைக்கு டியூஷனுக்காரன் உதவி செய்தால் பிள்ளை போவோமோ படிக்க? ஒழுங்காக போய் படிப்பானோ? உங்களோட பள்ளிகள் என்ன செய்யணும்? உங்களை மாதிரி பள்ளிகள் எல்லாமே என்ன செய்யணும்? டியூஷனுக்கு போய் படிக்கணும். என்ன உங்களுக்கு கஷ்டம்? என்ன கட்டிக்காரன் நல்லபடியா கதைப்பான கட்டிக்காரன் இருக்கு ஆளும் கதைப்பான எடுத்துருவோம். இந்த அடிப்படையில் சைக்கிளுங்க சைக்கிள்லாம் உள்ளுக்கு விட்டாங்களே. என்ன கொடுத்த சைக்கிளை உள்ளுக்கு விட்டாங்களே பாருங்க, அவ்வளோ அக்கறை எடுத்துனாங்களு பார்ப்போம். பாருங்க, உள்ளுக்கு விட்டுட்டு எடுத்துக்கொண்டு வர போகிறார் பாருங்க, பாவம். இவ்வளோ அந்த சைக்கிளுக்கு எவ்வளோ ஒரு ஆசையாக இருந்த அந்த புள்ளிகள் பாருங்க. அப்போ குத்துப்படாங்களோ சைக்கிளுக்கு? இப்போ 2 பேர் போகலாம், மற்றாக்கள் வேலை போய் 7 மணிக்கு திருப்பி வந்து இவையில கொண்டு போகணும். அம்மா கொண்டு போய் விட்டுட்டு வரலாம். 2 பேர் ஏற்றி கொண்டு கால் சைக்கிள் காம்பிக்க காலில் கொடுத்துட்டீங்கன்னா சின்ன. அப்படி இந்த பக்கத்தில் வந்து பின்னுக்கு வச்சு உடனே இந்த சைக்கிள் பின்னுக்கு வச்சு உடனே பிடித்து பிடிச்சிருக்கலாம். இப்படி விடுங்க இல்லைங்க, நீ நிற்கலாம் தானே உடையானே. உண்மையில் நாங்கள் சரியான வருத்தத்தில் கிடந்து வருத்தத்தை கூட பொருட்படுத்தாமல் எங்களை குடும்பத்தோட வருத்தம் வந்தது. நாங்கள் எல்லாம் படுத்து இப்போ ஒரு நாள் 2 நாளைக்கு முன் தான் வருத்தம் கொஞ்சம் நீங்கிறது, சுகாப்பட்டு இருக்கிறோம். நாங்கள் அந்த அடிப்படையில் உடனடியாக இந்த சைக்கிளை வாங்கி கொடுத்த நாங்கள் கனடா நாட்டை சேர்ந்த சிறிய அண்ணாவோட வேலை செய்கிற பெராண்ணா தான் இந்த உதவியை செய்தவர். அந்த அடிப்படையில் பெராண்ணாவுக்கும் அவருடைய குடும்பம் பிள்ளைகள் எல்லோருக்கும் சகல சௌபாக்கியங்களை பெற்று அவர் செல்லும் இடமெல்லாம் எந்த துன்பங்களும் பெறக்கூடாது என்று சொல்லியும் அவருடைய பிள்ளைகள் எப்பவும் எல்லா வகையான துன்பங்களிலிருந்து விடுதலை பெற்று எப்பவும் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படணும் என்று சொல்லி கேட்டு காலந்து விடப்படுகின்றோம். உண்மையில் அந்த அடிப்படையில் இந்த சைக்கிளில் சரியான அக்கறையாக இருக்கிறாங்க. நாங்கள் ஒரு கொடுத்துரு சொட்டாலே உள்ளூர் கொண்ட விட்டுட்டு இந்த அப்படியே கொண்டிருக்கிறோம். சரியான விருப்பம் என்ன சொல்லுங்கள், என்ன சொல்ல போகிறீங்க, முடிவு சொல்லுங்கள். பெரிய ஒரு சந்தோஷம், அவருக்கு மிகுந்த நன்றி. அவரும் பிள்ளையோட 100 காலம் வாழணும் என்று நானும் கடவுளை பிரார்த்தனை செய்வேன். ஓகே, நன்றி அம்மா, நன்றி. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. நன்றி, வீடியோ பார்த்து நன்றி, நன்றி, வணக்கம். ஓகே, சரி.